சின்ன கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு போகலாம். சரியா? யாருக்கெல்லாம் கதை கேட்க ஆசை? கதையெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? வெரி குட், சூப்பர், வெரி குட். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் தான் பதில் சொல்லணும். நல்லா கேளுங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்பேன், என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே என்ன செய்யணும்? தெளிவாக பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி, ஓகே. இப்போ ஒரு அப்பா இருக்கிறார். யார் இருக்கிறா? ஒரு அப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்களாம். 2 பிள்ளைங்கள். அந்த 2 பிள்ளைங்களில் 2 பேரையும் கூப்பிடுறார். 2 பேரையும் கூப்பிடுறார். 2 பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. 2 பிள்ளைங்கள்ட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பா சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மகனே, இப்படிலாம் நிறைய வேலைகள் இருக்குது, இப்படிலாம் நிறைய வேலைகள் இருக்கு அப்பாவுக்கு. ஆனா அப்பாவுக்காக யாரு வேலை செய்வா அப்படின்னு கேட்கிறார். அப்ப 2 பேருமே சொல்றாங்க, அப்பா நான் வேலை செய்யறேன். அப்பா, எத்தனை பேர் வீட்டில் அப்படிலாம் சொல்லுவீங்க? அப்பா நான் வேலை செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, வெரி குட். கை கீழே போடுங்க. இப்போ அப்பா அம்மாலாம் வேலை செய்யும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலை செய்யறப்ப. அப்பா நான் வேலை செய்யறேன், அம்மா நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க இல்லையா? அப்படிதான் 2 பேரும் என்ன செஞ்சாங்களா? சொன்னாங்களா, அப்பா நான் வேலை செய்யறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பா ஒரு வேலை சொன்னாராம். என்ன சொன்னாரா? வேலை சொன்னாராம். என்ன வேலை அப்படின்னா அது சொல்றதுக்கு இல்லை, அது பெருசா ஒரு வேலையா ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டாம். அவனுக்கு ஒருத்தன்ட்ட ஒரு வேலை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, மகனே நீ போய் ஒரு வேலையை, இந்த வேலையை செய்து விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரா? ஒரு வேலையை கொடுத்து இதை செஞ்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்றாராம். அந்த முதல் பையன் என்ன செய்யறான்னா, அப்பா அந்த வேலையை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டானா. என்ன செஞ்சிடறானா? செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த வேலையை என்ன செய்யலையா? செய்யவே இல்லையா. பிரைஸ் தி லார்ட். 2வது மகனை கூப்பிட்டு, மகனே இந்த வேலையை நீ செஞ்சுட்டு வந்துரு அப்படின்னு அப்பா சொல்றாராம். அவன் சொல்றானா, நான் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? அந்த வேலையை நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் ஓடிடுறானா. ஓடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிட்டு போய் யோசித்து பார்த்து, ஐயோ அப்பா நம்மகிட்ட ஒரு வேலை சொன்னாரு, நம்ம செய்யாம வந்துட்டோமே, போய் அந்த வேலை என்ன செஞ்சிடணும், நம்ம செஞ்சிடணும்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டானா. இதுல அப்பாவுக்கு பிடிச்ச பையன் யாரு சொல்லுங்க? சின்ன பையனா? சரி, குட்டி பையன். சின்ன பையன் சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. சரி, பெரிய பையன் தான் சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. 2க்கு கை தூக்குறாண்டாங்க. எதுக்காவது ஒருக்கு தான் கை தூக்கணும். சரி, கையை கீழே போடுங்க. இப்ப பெரிய பையன் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யல. ஆனா சின்ன பையன் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் ஆனா என்ன செஞ்சுட்டான்? வேலை போய் செஞ்சுட்டான். இதுல யாரு நல்ல பிள்ளைங்க, யாரு நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னா 2வது மகன் தான் நல்ல பிள்ளை. நிறைய பேர் கரெக்டான பதில் சொன்னீங்க. கரெக்டா நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? கவனிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பா கூட அப்படித்தான். என்னன்னு? ஏசப்பா கூட அப்படித்தான். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஏசப்பா என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. நீங்க வீட்டுக்கு போனோன்னு நம்ம என்ன செய்யறோம்? சொன்னதை செய்யறது இல்லை. சொன்னதை செய்யறது இல்லை. இங்க என்ன சொல்றாங்க? ஜெபம் பண்ணணும், ஏசப்பாவை துதிச்சு பாடணும், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு இங்க எல்லாம் என்ன செஞ்சு தராங்க? சொல்லி தராங்களா?
ஆனா வீட்டுக்கு போய் நீங்க அப்படியா நடக்கிறீங்க? அப்படி நடக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்க, அப்படி நடக்கிறீங்களா? பொய், ஆமாவா? அப்படியா இருக்கிறீங்க? இல்ல. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இது மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம், பெரிய பையன் மாதிரி நடந்துக்கிறோம். இங்க வந்தோன்னு என்ன சொல்றோம், தம்பி நீ ஒழுங்கா நடக்கிறியா? நடக்கிறேன். ஒழுங்கா இருப்பியா? இருக்கிறேன். செபிப்பியா? செபிக்கிறேன். பாடுவியா? பாடுறேன். அப்பா அம்மாவுக்கு கீழ்படிவியா? கீழ்படிவே. வீட்டுக்கு போய் பாமா பாப்பா சொல்றப்பா இல்லையா? இல்லையா? ஆத்தடி ஆத்தடி. அப்ப இங்க வந்தோன்னு ஏசப்பாட்ட என்ன சொல்றோம், கீழ்படுகிறேன்னு சொல்றோம். அங்க போய் நம்ம என்ன செய்யறது இல்ல, கீழ்படுகிறது இல்ல. ஆனா சில பேர் இங்க அப்படிலாம் இருக்கிறது இல்ல. சில பேர் அப்படியே விளாண்டுக்கிட்டோ அப்படி இப்படி இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, ஏசப்பா சொன்ன மாதிரிலாம் நடக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மூத்த பையன் செய்யற மாதிரி தான் நிறைய பேர் என்ன செய்யறோம், நம்ம எல்லாம் என்ன செய்யறோம். என்ன எஸ்தர், மூத்த பையன் செய்யற மாதிரி தானே நம்ம எல்லாம் செய்யறோம். அப்படிதானே? என்ன உரியா சொல்லுங்க, அப்படிதானே? ஆமா, பத்தியா நல்ல பிள்ளை ஒத்துக்குச்சு. நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, தப்பு செய்யறத ஒத்துக்கிறதே இல்லை. நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கெட்டவங்களா இருக்கிறோம். என் அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதல் உத்தமம். கடவுளுக்கு மிக பிடிச்ச விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல். மிக பிடிச்ச விஷயம் என்னது? கீழ்ப்படிதல். ஆதி பெற்றோரை பத்தி உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? ஆதி பெற்றோர் ஆதி பெற்றோருக்கு நிறைய என்ன, ஆதி பெற்றோர்னா யாருப்பா? ஆதாம் ஏவாள். பார்த்தீங்களா, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை போல இருக்கு. நிறைய உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு. ஆதி பெற்றோர் யாரு? ஆதாம் ஏவாள். அவங்க எதனால ஏசப்பாவுக்கு பிடிக்காதவங்களா மாறிட்டாங்க? பார்த்துக்க, கீழ்படியல. என்ன கீழ்படியல? பாருங்க, ஏசப்பா பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்த பழத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அப்ப அது என்னது? கீழ்ப்படியாமை. பாவம் புண்ணியம் எல்லாம் அடுத்து. இப்ப என்னன்னா கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கீழ்ப்படியாம போனால ஏசப்பாவுக்கு பிடிக்காத பிள்ளையா? அப்ப என்ன செஞ்சுட்டாரு ஏசப்பா? அவங்கள எங்க வெளியில விரட்டி விட்டாரு? ஏதேன்ல என்னையா இருந்துச்சு? பழங்கள், கனிகள், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருந்துச்சு. அங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. அங்க என்ன நடந்துச்சு? கீழ்ப்படிதல் இல்லாமனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விரட்டி விட்டுட்டாங்க. அப்படி விரட்டி விட்டனால அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன செஞ்சாங்க? அவங்க சாப்பிட்டாங்களாம். அவங்க உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் தானே? எப்படிலாம் கஷ்டப்படுறோம், படிக்கிறோம், எழுதுறோம், வீட்டு பாடம்லாம் செய்யறோம். எம்புட்டு கஷ்டம். ஏசப்பா கூடயே இருந்திருந்தோம்னா ஜாலியா நடந்துக்கிட்டு பழம்லாம் பறிச்சு தின்னுக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கலாம் இல்ல? ஆனா நம்ம ஏசப்பா கூட கீழ்ப்படிதலா இல்லாததுனால அந்த பழத்தை என்ன செய்ய முடியல? சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜாலியா இருக்க முடியல. இங்க பாரு, வந்தோன்னா டியூஷனுக்கு போனியா, படிச்சியா, அடிச்சியா, திட்டுனியா, பேசுனியா, எம்புட்டு பஞ்சாயத்து. அப்படிலாம் இல்லாம நம்ம ஏதேன்லயே ஜாலியா சுத்தி இருந்தா எவ்வளோ அழகா இருந்திருக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏசப்பா விட்டுட்டு. இன்னைக்கும் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற மாதிரி நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தீனா அந்த ஏதேனுக்கே நீ போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் கீழ்ப்படியணும்னு ஆசை?
இங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நான் கீழ்ப்படியாம தான் இருப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் யாரு? கவனமா இருக்கீங்க அப்ப. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சரி, நான் கீழ்ப்படியவே மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. தெளிவா இருக்காங்க, யாரும் தூங்கல. வெரி குட். இப்போ அந்த மூத்த பையன் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கதை கேட்டீங்களா இல்லையா? மூத்த பையன் என்ன சொன்னா? செய்யல. அப்ப நீங்க எல்லாம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? என்ன செய்வீங்க? கீழ்படிவீங்களா? வீட்டுல போய் ஜெபம் பண்ணுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? என்ன பாட்டு? சம்மா ஏசப்பா பாட்டு தானா? டிவில எல்லாம் வேற பாட்டு பாடுதுன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? ஏசப்பா பாட்டு தானே? ஆமா, இங்க வந்து ஏசப்பா பாட்டு தான், மாதாமா பாட்டு தான் எல்லாரும் சொல்றீங்க. வீட்டுக்கு போனா வேற பாட்டு பாடுது. அப்படிலாம் பாடக்கூடாது, சரியா? நீங்க ஏசப்பா பிள்ளைகளா நடந்துக்கணும். எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம நடந்ததுனால ஆண்டவர் விரட்டி விட்டுட்டாரோ, அது போலதான் ஏசப்பா வரும்போது கீழ்ப்படியாதவங்களெல்லாம் என்ன செஞ்சிருவாரு? நரகத்துக்கு விரட்டி விட்டுருவாரு. பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசை? பிரைஸ் தி லார்ட். தெளிவா இருக்காங்க. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசை? பிரைஸ் தி லார்ட். வெரி குட். அப்ப நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். ஏசப்பாவுக்கு அடுத்து யாருக்கு கீழ்ப்படியணும்? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அப்ப ஏசப்பாவுக்கு நீங்க கீழ்ப்படிச்சீங்கனாலே அம்மா அப்பாவுக்கு ஏன் சொல்லுங்க. ஏசப்பாவுடைய 4வது கட்டளை என்ன? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. எல்லாரும் கூச்சம்லாம் போடக்கூடாது, ஒரு ஆள் மட்டும். உரியா சொல்லுங்க. பொறுங்க, தம்பி சொல்லட்டும். சொல்லியா? சூப்பர், கரங்களை தட்டுங்க எல்லாரும். நம்மெல்லாம் இங்க இருக்கிறோம் இல்லையா? பாருங்க, இன்னைக்கு தான் அந்த பையன் வந்தாப்புல, எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். என்னன்னா, உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யணும்? அதிகமாகும்படி, நீ இந்த பூமியில நீடித்த நாட்கள் வாழும்படியாக உன் தந்தையையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம்னா என்னது? மரியாதையோட பயபக்தியோட நடக்கணுமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா கீழ்ப்படிஞ்சாரா? எல்லாருக்கும் தெரியுமா? எப்படி கீழ்ப்படிஞ்சாரு ஏசப்பா? ஆமா, மாதம்மா சொல்றதெல்லாம் ஏசப்பா என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்து நடந்தார். அதனாலதான் ஞானத்திலும் புத்தியிலும் வல்லமையிலும் அவர் என்ன செஞ்சாராம்? சிறந்து விளங்கினாராம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர் அப்படி சிறந்து விளங்கினாரு? யாருக்கு? அப்ப ஏசப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கலாம்? ஞானத்திலும் வல்லமையிலும் அறிவிலும் நம்ம எப்படி இருக்கலாம்? சிறந்தவர்களா இருக்கலாம். யாருக்கெல்லாம் நான் சிறந்த ஆளா இருக்கணும்னு ஆசை? பாருங்க, எல்லாருக்குமே ஆசை. அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும், சரியா? அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்த ஒரு சிலரை பத்தி நம்ம என்ன செய்யலாம்? இன்னைக்கு பார்க்கலாம், சரியா? பார்க்கலாமா? பார்க்க வேணாமா? பசிக்குதா உங்களுக்குலாம்? பசிக்கலையா? அப்ப 4 மணிக்கு தான் சாப்பாடு உங்களுக்குலாம், சரியா? சரி, இப்போ சாமுவேல் யாருக்கு தெரியும்? இந்த சாமுவேல் இல்ல, பைபிள்ல இருக்கிற சாமுவேல். சாமுவேல் யாருக்கு தெரியும்? நல்ல கரங்களை உயர்த்துங்க.
சரி, சாமுவேலை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏஞ்சல் சொல்லுங்க, எந்திரிங்க. தீர்க்கதரிசி. சூப்பர், எல்லாரும் நல்ல கரங்களை தட்டிருங்க. நல்ல நல்ல வெரி குட் வெரி குட். உட்காருங்க உட்காருங்க. சூப்பர். பாருங்க, இந்த சாமுவேல் யாரு அப்படின்னா அன்னாள் என்கிறவருடைய மகன். அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தைய என்ன செய்யல இல்ல, அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. அப்ப அந்த அன்னாள் ஜெபிச்சாங்களாம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், அதை நான் உமக்கே கொடுப்பேன், உமக்கே கொடுப்பேன்னு சொன்னாங்களாம். இந்த சாமுவேல் குட்டி பையனா இருக்கும்போது, பால் குடி மறந்த உடனே, அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன செஞ்சுட்டாங்களாம், ஆலயத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். அப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, ஏலி தாத்தா. அப்ப அந்த ஏலி என்கிறவர் தான் அந்த ஆலயத்தினுடைய குருவாக இருந்திருக்கிறார். அந்த ஆலயத்தினுடைய குரு. இப்ப நம்ம ஃபாதர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த குரு கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். அந்த குரு தான் வளர்த்திருக்கிறாரு. அப்போ அவன் குட்டி பையனா இருந்த போது என்ன செய்யறாரு, அப்ப இந்த பாப்பா சொன்னுச்சு பாத்தீங்களா, சாமுவேல் சாமுவேல்னு சத்தம் கேக்குது. உடனே அவன் எந்திரிச்சு ஏலி தாத்தா தான் கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடுனான் பத்தியா, அதுதான் கீழ்ப்படிதல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நம்ம காதுலயே என்ன செய்யறது இல்ல, விழுகிறதே இல்ல. தம்பி ராஜா, தம்பி ராசா அப்படின்னு கூப்பிட்டாலும் காதுலயே விழாது. ஆனா சாமுவேல் பத்தியா, ஏலி தாத்தா கூப்பிட்டாரு, உடனே என்ன செய்யறாரு, சாமுவேல் சாமுவேல்னு சத்தம் கேட்டோன்னு ஏலி தாத்தா தான் கூப்பிட்டுட்டாருன்னு குட்டி பையனா இருக்கும் போதே கீழ்ப்படிந்து என்ன செய்யறான், குடுக்குடுன்னு ஓடி போய், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா, தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆக்சுவலா அவனுக்கு வந்து ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு அவனுக்கு கேட்கல. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், தாத்தா தான் கூப்பிட்டுட்டாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியும் போதே ஆண்டவருக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், கீழ்ப்படிந்து விடுவோம். என் அன்பு பிள்ளைகளே, அப்பா அம்மா கூப்பிடுற மாதிரி தான் ஏசப்பாவை என்ன செய்வார், நம்மள கூப்பிடுவாரு. அப்ப இந்த சாமுவேல் குடுகுடுன்னு ஓடி போய் கேட்கிறான். அந்த ஏலி தாத்தா சொல்றாரு, நான் கூப்பிடல உன்ன, இனிமேல் அந்த சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். அப்ப அந்த இடத்துல அந்த குட்டி பையன் என்ன செஞ்சா, கீழ்ப்படிந்தான். யாருக்கு, ஏலி தாத்தாவுக்கு. என்ன செஞ்சா, ஏலி தாத்தாவுக்கு கீழ்ப்படிந்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த தாத்தா சொன்னதை கேட்டு அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன், பேசும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த சின்ன குழந்தையில அவனை கடவுள் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவையா இருந்தது என்ன, கீழ்ப்படிதல். உங்களுக்கும் இந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா ஏசப்பா கூப்பிடும் போது அடியேன் இருக்கிறேன், பேசும் ஆண்டவரே நீங்க என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. அப்ப இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏலி தாத்தா சொன்னது மாதிரியே இந்த சாமுவேல் போய் படுத்துக்கொண்டா, திருப்பி சத்தம் கேட்குது, சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லும் போது சாமுவேல் எழுந்து நின்று என்ன செய்யறான், ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன், பேசும், நான் கேட்கிறேன் என்ன சொன்னா சொல்றான். அப்ப ஆண்டவர் அந்த சின்ன குட்டி பையன்ட்ட ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி அந்த சாமுவேல் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அந்த இஸ்ரவேல் வம்சத்தார் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், ராஜாக்களா இருக்கட்டும், எல்லாரையும் அந்த சாமுவேல் என்ன செய்யறாரு, அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறாரு, சாமுவேலுக்கு கொடுக்கிறார். பாருங்களே, ஏசப்பா ஒருத்தர் என்ன செய்யறாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். இது போலதான் சாமுவேல் என்ன செஞ்சாரு, யார் அபிஷேகம் பண்ணாரு, தாவீது ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணினார். நீங்களும் கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார், உங்களையும் அபிஷேகம் பண்ணுகிறவர்களாக மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி
நல்லா நல்லா தட்டணும், வேகமா நல்லா சத்தமா தட்டுங்க. உங்களுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேகம் வேணுமா? அபிஷேக பெற்றவரா இருக்க நீங்க விரும்புறீங்களா? பெற்றவரா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அபிஷேகம் பண்ணக்கூடியவர்களா மாற விரும்புறீங்களா? யாரெல்லாம் பண்ண விரும்புறவங்க? அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்துக்கு, நல்லா நல்லா உயர்த்து. அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேகம் உங்களுக்கு வேண்டாமா? நல்ல கரங்களை உயர்த்தி பிடிங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நீங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறவர்களா மாறணும். அப்படிலாம் நம்ம எப்படி கீழ்ப்படியணும்? சாமுவேலை போல கீழ்ப்படிய உள்ளவர்களா இருக்கணும். சாமுவேலை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களா நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இன்னொருத்தரை நம்ம பார்க்க போறோம். அவர் யாரு அப்படின்னா எரேமியா. அவர் யாரு? எரேமியா. எரேமியாவை பத்தி யாருக்கு தெரியும்? கரங்களை உயர்த்தி பிடிங்க. எரேமியா தெரியுமா? தெரியாதா? வேற யாருக்குமே தெரியாதா எரேமியாஸை பத்தி? தெரிஞ்சவங்க இருக்கீங்களா இல்லையா? இல்ல. சரி, நானே சொல்றேன். இந்த எரேமியாஸ் என்கிறவர் யார் அப்படின்னா ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. எப்படின்னா அவருடைய நாவன்மையினால என்ன செய்வார்னா ஒரு நாட்டை கவிழ்க்கவும், ஒரு நாட்டை கட்டவும், பிடுங்கவும், நாட்டவும் கடவுள் என்ன செஞ்சாரா? அவருடைய வாயில வல்லமைகளை கொடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா பிடுங்கவும், அதாவது ஒரு வேரோட மரம் பிடுங்கப்பட்டுருமா. ஒரு மரத்தை வேரோட நடக்கூடிய அதிகாரங்களை, ஒரு நாட்டை என்ன செய்ய அழிக்கவும், அந்த நாட்டை திரும்ப கட்டக்கூடிய அதிகாரத்தை அவங்க நாவல என்ன செஞ்சாரா? கொடுத்தாராம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம். ஒருவேளை அவங்கள சபிச்சுட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்களாம். ஏசப்பா ஒரு வீதி நடந்து போய்கிட்டு, எரிகோ நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அத்தி மரத்தை பார்ப்பார் இல்லையா? அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன செஞ்சிருவார் ஏசப்பா? சபிச்சிருவார். அது என்ன ஆயிரும்? வேரோட என்ன செஞ்சிரும்? பட்டு கீழே விழுந்துரும். அது போலதான் அந்த எரேமியாவுடைய வாயில ஆண்டவர் வார்த்தைய வைத்தாராம். அவர் சிறு குழந்தையா இருக்கும்போது எரேமியாஸை போய் என்ன செய்வாரா? எழுப்புவாராம் ஆண்டவர். எரேமியா, எரேமியா அப்படின்னு வாராம். உடனே இவர் எந்திரிச்சு பயந்து நடுங்கி, ஐயோ யாரோ நம்மள பேய் பிசாசு தான் கூப்பிடுதுன்னு நினைச்சாரா என்னமோ, என்னது பயந்து நடுங்கி என்ன செய்வாரா? அவர் நடுங்கி போயிடுவாராம், பயந்துட்டாராம். அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது எரேமியா, எரேமியா நான் தான் உன் கடவுள் சொல்லி ஆண்டவர் அவரை எழுப்பி என்ன செய்தாரா? பேசினாராம். அப்போ எனக்கு பயமா இருக்கு, நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொன்னாராம். யாரு? எனக்கு பயமா இருக்கு, நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்லி எரேமியா சொன்னாரா. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, உனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் அறிவு செறிந்த வார்த்தையையும் வல்லமையின் வார்த்தையையும் உன் வாயில நான் வைக்கிறேன், உன் வாயில நானு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு எரேமியாஸ் அதுக்கு என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிந்தார். இன்னொரு பெரிய ஒரு நபர், அவர் யார் அப்படின்னா ஆபிரகாம். யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் தாத்தாவை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, உன் வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் காமிக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. உங்களை எல்லாம் கூப்பிட்டா வந்துருவீங்களா? பாரு பெஞ்சமின், சரி நான் வந்துடுறேன், பாருங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆபிரகாம் தாத்தாவை என்ன செய்யறாரு ஆண்டவர்?
நீ உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு என்ன செஞ்சிரு, நான் காமிக்கிற நாட்டுக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அதற்கு என்ன செஞ்சார், அவரு கீழ்ப்படிந்து நடந்து போனார். அப்ப அவர் கீழ்ப்படிந்ததுனால அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஆபிரகாமை பத்தி தெரியும்? பாருங்க, சொல்லணும்னா ஆபிரகாமுக்கு யார் கிடைச்சது? ஈசாக்குங்கிற பையன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருக்கு ஆபிரகாமுக்கு என்ன இல்ல, குழந்தையே இல்லை. ஆனா அவருக்கு கிடைச்சது என்ன? குழந்தை ஈசாக்கு கிடைத்தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சுச்சு? குழந்தை கிடைச்சது. பாருங்க, உன்னுடைய எல்லா காரியத்தையும், உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உன் மக்களுக்கும் உன் வழிமரபுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். பாத்தீங்களா? நல்ல கரங்களை தட்டி பாருங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால உன் பிள்ளைக்கும் உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைக்கும் உன்னுடைய வழிமரபு அத்தனைக்கு நான் தருவேன். இப்ப நம்ம எல்லாம் யாரு? ஆபிரகாமினுடைய வழிமரபுகள். நம்மெல்லாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். அப்ப நமக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஏசப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா இல்லையா எல்லாரும்? அப்பனா நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறாரா இல்லையா? சோபி சொல்லுங்க, கொடுத்திருக்கிறாரா இல்லையா? வெரி குட், கொடுத்திருக்கிறாரே. அப்ப ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. சரி, இப்ப நான் தொடங்கின இடத்துக்கே வர்றேன். ஆதி பெற்றோர் யார் யாரு? ஆதாமும் ஏவாளும். ஏவாள் கீழ்ப்படியாம போயிட்டாங்களா? ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டாங்களா? அப்ப ஆதாம்லாம் நல்லவங்க, ஏவாள் கெட்டவங்களா? சொல்லுங்க. சரி, ரெண்டு பேருமே நல்லவங்க தான். சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? ஏமாத்திட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப ஏவாள் என்ன செஞ்சாங்கன்னா, அது கீழ்ப்படியாம அந்த பழத்தை எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமுக்கு கொடுத்து அவங்களும் கெட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேருமே கெட்டு போனன்னு என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப இவங்களுடைய வழிமரபு தான் யாரு? யாரு? ஆபிரகாமுடைய வழிமரபு நம்ம. அப்படின்னா நம்ம தான் ஆதாம் ஏவாளுடைய வம்சம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சரி, இப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல இன்னும் ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க. புதிய ஏற்பாட்டுல இன்னும் ரெண்டு பேர் வர்றாங்க. இந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொன்னா, ஒன்னு யாரு? அன்னை மரியாள். அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாள் கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருந்தாங்களா? கீழ்ப்படியாமை உள்ளவங்களா இருந்தாங்களா? எப்படி கீழ்ப்படிச்சாங்க? இப்போ மாதமா என்ன செஞ்சாங்க? கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சனால என்ன நன்மை கிடைச்சிச்சு? ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தாங்க. இது அவங்களுக்கு கிடைத்ததில்லை. அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, ஜென்ம பாவம் இல்லாம தான் இருக்கிறாங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால நமக்கெல்லாம் என்ன கிடைச்சிச்சு? நம்ம எல்லாம் சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மளை என்ன செஞ்சாங்க? மீட்டு கொண்டு வந்தாங்க. இப்ப ஒருத்தர் கீழ்ப்படுகிறதுனால மனுக்குலத்துக்கே என்ன செய்யுது? மீட்பு வருது. என் அன்புக்குரியவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் கீழ்ப்படுகிறதுனால அந்த ஊர் மட்டும் இல்ல, உலகமே மீட்பு பெறதுக்கு ஒரு
வழியாக இருக்கிறது. அப்ப கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இங்க நிமிர்ந்து உட்காருங்க. இங்க பாருங்க, என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம். ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்யறது இல்ல, படியல. பாத்துக்கங்க, கீழ்ப்படியல. அப்ப நீங்களே கீழ்ப்படியலன்னு சொல்றீங்க. எப்படி ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு? ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணுமா வேணாமா? என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. வெரி குட். என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம் பாருங்க. அப்ப எல்லாருக்குமே ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு தானே இருக்குது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கீழ்படியணும். படிவீங்களா இனிமேலு? சரி. இப்போ ஏசப்பா வருவதற்கு மாதம்மா கீழ்ப்படிஞ்சதுனாலதான் ஏசப்பா என்ன செஞ்சாரு? தன் வயிற்றில் சுமந்து நமக்காக தன் உயிரையே கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மளையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? சாத்தான்ட்ட தன்னுடைய ரத்தத்தை விலைக்கரையமா கொடுத்து நம்மளையெல்லாம் வாங்கி இருக்கிறாரு. என்ன கொடுத்து வாங்கி இருக்கிறாரு? தன்னுடைய ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் யாருக்கு என்ன கொடுத்து வாங்கியிருப்பாங்க? காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? என்ன கொடுத்து வாங்கியிருப்பாங்க? காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. நம்மளையெல்லாம் என்ன கொடுத்து வாங்கியிருக்கிறாரு ஏசப்பா? என்ன கொடுத்து வாங்கியிருக்காரு? மீட்பா. தன்னுடைய இயேசுவினுடைய ரத்தத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளையெல்லாம் ரத்தத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளையெல்லாம் வாங்கி இருக்கிறார். அப்ப கடவுளுடைய ரத்தம் நமக்காக விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஏசப்பா ரத்தத்தை கொடுக்கிறதுக்கு யார் சொன்னா? யாருமே சொல்லலையா? அவருடைய பிதா சொன்னார். யாரு? அவங்க அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறதுக்கு தயாரானா. தன்னுடைய விலை உயர்ந்த அந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு இருக்கிறார். அப்படின்னா என்னது? மாதம்மாவும் கீழ்ப்படிந்தாங்க, ஏசப்பாவும் என்ன செஞ்சிருக்கிறாரு? கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. அந்த ஆதி பெற்றோர் என்ன செஞ்சாங்க? 2 பேரும் கீழ்ப்படியல. ஆனா நம்ம பெற்றோர் ஆகிய ஏசப்பாவும் மாதம்மாவும் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அப்ப நம்ம ஏசப்பா பிள்ளையும் மாதம்மா பிள்ளையும் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கீழ்ப்படியணுமா படிக்கக்கூடாதா? கீழ்படுகிறீங்களா இல்லையா? இனிமேல் படிவீங்களா படிய மாட்டீங்களா? இனிமேல் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் கீழ்ப்படியணும். ஏசப்பா பிள்ளையா இல்லாதவங்க எல்லாம் கீழ்ப்படிய தேவையில்லை. நீங்க ஏசப்பா பிள்ளையா சாத்தான் பிள்ளையா? ஏசப்பா பிள்ளைனா நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. யாருக்கு சைமன் பிரதர்லாம் தெரியும்? எல்லாம் கையை உயர்த்துங்க. சைமன் பிரதர் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியுமா? சரி, கையை கீழே போடுங்க. ஏசப்பா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? இப்படி ஒரு குளோரியா மினிஸ்ட்ரி ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு சொன்னார். சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆரம்பிச்சாரா? இதுக்கு பேர் என்னது? அப்ப ஆரம்பிக்கலைன்னா நம்ம எல்லாம் இங்க இருக்க முடியுமா? நீங்க எல்லாம் ஏசப்பாவை பத்தி இங்க கேட்க முடியுமா? அப்ப ஒருத்தர் கீழ்ப்படுகிறதுனால கடவுள் எவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு செய்யறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்களும் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கடவுள் உங்க மூலமா எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வார். யோசித்து பாருங்க. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வாரு? செய்வாரா மாட்டாரா?
எத்தனை பேருக்கு கடவுள் என் மூலமா நிறைய செய்யணும்னு ஆசை? பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் எப்படி அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, பெரிய காரியம் செய்யறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்காரு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பாவுக்காக என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து கடவுளுக்காக நிற்கும் போது நீங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பா மாதிரி என்ன செய்யலாம்? அற்புதம் செய்யலாம், பேய்களை ஓட்டலாம், நோய்களை குணமாக்கலாம். நீங்க என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தரும் ஏசப்பாவா வாழலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப நீங்கெல்லாம் ஏசப்பாவா மாதாமாவா நீங்க என்ன செய்யணும்? வாழணும். அதுக்காக தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார் ஏசப்பா? இந்த உலகத்துல பிறக்க வச்சிருக்கிறார். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். எப்படி ஏசப்பா தான் உயிரையே கொடுக்க சொல்லும் போது தன்னுடைய அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு, பிதாவாகிய கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் உயிரையே கொடுத்தாரோ, அது போல நீங்களும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து, நம்ம அப்பா யாரு? ஏசப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம் உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஏசப்பாவை என்ன செய்யணும்? அன்பு செய்யணும், கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளையே, இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லு, நான் கீழ்ப்படியாம அநேக முறை நடந்திருக்கிறேன், மன்னியும் ஏசப்பா. செல்போன்ல அதிக நேரம் என் நேரத்தை செலவிட்டு இருக்கிறேன், என்ன மன்னியும் ஏசப்பா. தவறான எண்ணங்கள், சிந்தனைகள், ஏசப்பா என்ன மன்னியும். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படுகிறதே இல்லை, அவங்கள கஷ்டப்படுத்துறேன், எதிர்த்து பேசுறேன், என்ன மன்னியும் ஏசப்பா. உமக்கு நான் கீழ்ப்படுகிறது இல்லை ஏசப்பா, ஜெபம் செய்யறது இல்லை ஏசப்பா, என்ன மன்னியும் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவும், என்னை மன்னிச்சு ஏத்துக்கங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சு ஏத்துக்கங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் என்னை மன்னியும் ஏசப்பா. உன் மனசார சொல்லு. கண்ணை மூடு. யாரு கண்ணை திறக்க கூடாது, கண்ணை திறக்க கூடாது. நீங்க என்னைய மன்னிச்சிட்டீங்கன்னா என்னை தொடுங்க ஏசப்பா. இன்னைக்கு தொட்டு என்னோட பேசுங்க ஏசப்பா, என்னோட பேசுங்க ஏசப்பா. ராஜா, அன்பு குழந்தைகள் ஆண்டவரே, அன்பு குழந்தைகள் ஆண்டவரே, எங்க குழந்தைகள் எல்லாம் மோடு பேசணும் ஆண்டவரே. எங்க குழந்தைகளை எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவ தாயாரே, அன்னை மரியே, எப்படி இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுத்தீரோ அதுபோல இந்த அன்பு குழந்தைகளை வளர்த்தெடும், வளர்த்தெடும், பிள்ளைகளை வளர்த்தெடும். ஒவ்வொருவருக்கும் உடைய ஞான பாலை கொடும், ஞானத்தை கொடும், ஞானத்தின் அறிவை கொடும், வல்லமைகளை கொடும். உடைய பிள்ளைகளை அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க கேட்கிறப்ப என் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடுவீராக, என் பிள்ளைகளை தொடுவீராக, குழந்தைகளை தொடுவீராக. இந்த குழந்தைங்க கேட்கும் பொழுது ஆண்டவரே குழந்தைகளின் இடத்தில் வரவிடுங்கள், அவர்கள் கடவுளுக்குரியவர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் பிள்ளைகள் கேட்கும் பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவே, இயேசுவே, சத்தமா இயேசுவே, இயேசுவே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும், உம் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசுவே. உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும், உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus,
Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி 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 அப்பா. லேபே லிஷரபா தரபா கரதரபா ரிக்கதரபா லஷரதரபா பக்கதரபா ரிபாலதடபா லஷரதரபா பாபா லேபே லிஷரபரத்தி சக்ராண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியை கொடுப்பீராக. தகப்பனே உம்முடைய வாசை கொடுப்பீராக. தகப்பனே உம்முடைய வல்லமைகளை கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. The name of Jesus, the name of Jesus. ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord.